அக்கா, மழையின் சிறப்ப பத்தி ஒரு கதை சொல்லுங்க அக்கா. சொல்றேன் கேளு இனியா. முன்னொரு காலத்தில் பசுமைபுரம் என்றொரு செழிப்பான கிராமம் இருந்தது. அங்கே வேலன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் உழைப்பாளி மட்டுமல்ல, இயற்கையை ஆழமாக நேசிப்பவனும் கூட. வாடிய நிலம் ஒரு வருடம் மழையே பெய்யவில்லை. ஏரிகள் காய்ந்தன, கிணறுகள் அதல பாதாளத்திற்குச் சென்றன. பசுமைபுரம் மெல்ல மெல்ல மண்கலர்ந்த சாம்பல் நிறமாக மாறியது. வேலனின் நிலமும் வெடித்துக் கிடந்தது. ஊர் மக்கள் உணவின்றி தவித்தனர். ஆடு மாடுகள் தாகத்தால் சோர்ந்து விழுந்தன. மழை பெய்யவில்லை என்றால் நாம் எப்படி வாழ்வோம் என்று மக்கள் புலம்பினர். ஆடு மாடுகள் தாகத்தால் சோர்ந்து விழுந்தன. மழை பெய்யவில்லை என்றால் நாம் எப்படி வாழ்வோம் என்று மக்கள் புலம்பினர். சிலர் ஊரை விட்டே வெளியேறத் தொடங்கினர். அமிழ்தத்தின் வருகை. ஒரு நாள் மாலை வானில் கருமேகங்கள் திரண்டன. இடி இடித்தது. வேலன் தன் வீட்டு வாசலில் வந்து நின்றான். திடீரென்று பொன்னிறத் தூறல் விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களில் கனமழை ஊரை நனைத்தது. வேலன் ஓடிச் சென்று மழையில் நனைந்தான். கைகளை ஏந்தி அந்த துளிகளை பருகினான். காய்ந்த செடிகள் மெல்ல உயிர் பெற்று நிமிர்ந்தன. சில நாட்களில் ஊரே மீண்டும் பச்சைப்பசேல் என மாறியது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்த்தம் என்றுணரற்பாற்று. மழை பெய்யாது போனால் உலக இயக்கம் நின்றுவிடும். உணவும் நீரும் தந்து உயிர்களைத் தொடர்ந்து வாழ வைப்பதால் மழைய உயிருக்கு இனிய அமிழ்தம்.